ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்பிஓ ஜேர்னி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சங்க சார் நோட்டீஸ் போர்டில் ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரீஃபண்டபிள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு யாரெலாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அதாவது எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண பர்சனுக்கு, அதாவது நம்மளோட மெயில் யாரெலாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் சார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேக்குள்ளே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் தேதிக்கு அப்புறமா ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன், அப்போ எனக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சார் நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து கூட ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு டைம் இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க. டபுள் அண்ட் அஃபிலியேட் அக்கௌண்ட் பேலன்ஸ், அதாவது எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அவங்க பே பண்ண அமௌண்ட் மினிமம் ஜூன் எண்டுக்குள்ளேயும் மேக்ஸிமம் ஜூலை எண்டுக்குள்ளேயும் தரதா சார் சொல்லியிருக்காங்க. இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை நம்மளோட பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா சொல்லியிருக்காங்க சார். அதுவும் இந்த எண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சார் சொல்லியிருக்காங்க. தேர்டு எஸ்பிஓ ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இது எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கு சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில மெயின் ரீசனுக்காக தான் அது ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ப்ளே ஸ்டோரில் அப்ரூவல் கிடைக்கலன்னு சார் சொன்னாங்க. அதாவது இப்படி எஸ்பிஓ ஷாப்பிங் பற்றி ஒரு கான்செப்ட் மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நமக்கு நோட்டீஸ் போர்டில் ஷோ பண்ணியிருந்தாங்க. இன்னும் அப்ரூவல் கிடைக்கல. சார் நோட்டீஸ் போர்டில் அப்ரூவல் கிடைச்சதும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார். இதற்கான டீட்டெயில் நோட்டீஸ் போர்டில் தான் சார் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். வாலெட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டு அதனால் ஓடிபி வரமாட்டேங்குதுங்கிறவங்களும், பாஸ்வேர்ட் மறந்துட்டே ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுக்க முடியலங்கிறவங்களும் நம்ம கமாண்டர்கிட்ட நம்மளோட நேம் ஸ்டாஃப் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் தெரியல என்ன ரீசன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒர்க்கிங் மற்றும் நான் ஒர்க்கிங் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கண்டிப்பாக கமாண்டர் 2 and 3 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஒரு கமெண்ட்டை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்யூஷனை சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சண்டே நைட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வாலெட் 0 ஆகாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எஸ்பிஓ ஃபேமிலிஸ்.